ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ரயான் அவருடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டென்ஷனில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயான் வந்து பேசின ஒரு 2 டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது எனக்காக யார் இருக்கா இந்த வீட்டில் அப்படின்றது எனக்கே தெரியல. ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க. 15 அந்த டாப் 8 பாட்டம் 7ல் நின்னேன்ல. அப்போ 15வது இடத்துல நான் நின்னேன். இந்த வீட்டில் யாருமே வந்து ஸ்ட்ராங் பிளேயராக பார்க்கல. என்ன எப்படி நான் டிக்கெட் விளையாடுறதா, இல்லை வந்து கடைசி வரைக்கும் விளையாடுறதா, இல்லை பாதியில் பெட்டி எடுத்துகிட்டு வரவா? என்னை பெட்டி எடுக்கிறதுக்கு நான் தான் சொல்கிறாங்க, வெளியே போகிறதுக்கு நான் தான் சொல்கிறாங்க. என்ன தான் நான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நீ வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா, நீ எல்லாம் வந்து பேர் வைக்காத சிங்கம்டா, நீ சிங்கங்கிறது உனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுறாங்க அவங்க அக்காவா தங்கச்சி, அந்த அக்கா நினைக்கிறேன். சரியா? அதாவது ராயன் அப்படின்ற வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ்க்லாம் வந்து பயமாக ஆடுவான் அப்படின்ட்டு. பட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வந்து அதுதான் காட்டுது. இந்த வீட்டில் வந்து கரெக்டாக தான் ஆடுறான். பட் பீஸ்ட் அளவுக்கு விளையாடல. பட் இஸ் அ வெரி குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பீஸ்ட்னா வேறு மாதிரி வரும். அது வந்து ரொம்ப கெத்தாக ஆண்மை தன்மையுடன் பயங்கரமாக, இல்லை பெண்மையாக இருந்தால் பெண்மை தன்மையுடன் ஆடணும் அப்படிங்கிறது தான் பீஸ்ட். ஸோ பீஸ்ட்டுங்கிறது ஒரு ஆணோ பெண்ணோ கிடையாது, மிருகத்தனமே வந்து பார்த்திங்கன்னா ரயான் கிட்டே இல்லை. சரியா? ஒரு மாதிரி குழகுலான்னு இருக்கான் அப்படின்றனால அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் எனக்கு யார் கூட இருக்கிறது சேஃபு, சௌந்தர்யாவா ஜாக்லினான்றான். 2 பேருமே இல்லை அப்படின்னு. நீ வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னோட இண்டிவிஜுவல் கேமையும் நீ பாதிக்கிற. அவங்க கேம் கூட பாதிக்கப்படுறது இல்லை, உன்னோட கேம் தான் பாதிக்குது அவங்ககிட்ட விடா. நான் கேட்குறேன், ராயனுக்கு எங்கடா கேம் இருந்துச்சு? இந்த அக்கா பார்த்துச்சா இல்லை நொல்லக்கண்ணை வச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்றதே நமக்கு தெரியல. ஏன்னா ரயான் வந்து எப்பயுமே சௌந்தர்யா பின்னாடியும் ஜாக்லின் பின்னாடியும் தான் வந்து இருக்கான். அவனுக்கான இண்டிவிஜுவல் கேம் ஆடிருக்கானான்னு கேட்டிங்கன்னா அந்த டாஸ்க்கில் மட்டும்தான் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மற்றபடி எங்கேயும் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அது கரெக்டாக இருந்துச்சு அவங்க அக்கா சொல்ல முடியுது. என்னன்னா அவன் வந்து பேசவே மாட்டேறான், சும்மா 2 பேர் கூட படுத்துட்டு கிடக்கேன் அப்படின்ற மாதிரி. சௌந்தர்யா கூட இல்லை ஜாக்லின் கூட தான். ஸோ வேறு யாராவது நீ வந்து பார்த்துட்டு உன்னுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா பேசு அப்படின்றாங்க. அப்போ வந்து இவன் நான் ஓகே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நீ வந்து இங்கே பாரு, டாஸ்க் நல்லா விளாட்ற, டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணி இவங்க எல்லாத்துக்கும் கரிய பூசு. முத்து மஞ்சரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கடா உனக்கு தெரியுமா? தீபக் மட்டும்தான்டா நார்மலாக இருக்காரு. எல்லாருமே உன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் ஊற்றுறது ரெடியாக இருக்காங்க, உன் ட்ரௌசர் விடுறது ரெடியாக இருக்காங்க, ஜாக்கிரதையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யூஎஸ் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டோம் போன சீசனில். அதனுடைய ஒரு முன்னாடி வெர்ஷன் தான் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது அந்தளவுக்கு கிடையாது, பட் அந்த அளவுக்கு முன்னாடி வெர்ஷன். ஏன்னா தான் பையன் வந்து எதுவுமே தப்பு பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த என் தம்பி தங்க கம்பி அப்படின்ற மாதிரி பேசுகிறது எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா உள்ளே வந்து அந்த கோவா கேங் உருவாகிறதுக்கான மெயின் காரணமே ரயான் தான். சௌந்தர்யா ஜாக்லின் வாரத்துலேருந்து இருக்காங்களே, கோவா கேங் வாரத்துலேயே வந்துருச்சா? என்னைக்கு இந்த ரயான் வந்தாலும் அன்றைக்கி தானே கோவா கேங் வந்துச்சு. அப்போ யார் வந்து இதில் சேர்ந்துருக்கா? இன்னொன்று என்னன்னா, ராயனுக்கு இண்டிவிஜுவல் பிளே கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சௌந்தர்யாவோட இருந்தால் தெரியுவாங்கிறதுக்காக சௌந்தர்யாவோட போகிறான். ஜாக்லின் கூட இருந்தால் தெரியுன்றக்காக ஜாக்லின் கூட போகிறான். அவனுடைய சிம்பிள் ரொம்ப வெளியே வந்து பார்த்துட்டு வந்தோடனே அவன் தனியாக விளாட முடியாது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவனுக்கு வார்த்தைகள் பேச முடியாது. அவனே சொல்கிறான் பார்த்தீங்களா, எனக்கு பேச்சு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறது? ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே போய் பின்னாடி நின்றுட்டோம்னா ஜாக்லின் நமக்காக பேசிடுவா, சௌந்தர்யா நமக்காக பேசிடுவா. நம்ம வந்து எப்பயாவது வந்து என்ன மச்சான் சொன்னால் போதும் அப்படின்றது அவனோட இன்டென்ஷன். ஸோ அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறான் கம்பீரமாக. அதை பார்க்க முடியுது, வேறு லெவலில் இருக்கேப்பா அப்படின்னு இருந்துச்சு. பட் அவன் கேட்குறான் ஜாக் கூட அப்படின்றான். ஜாக்கும் அப்படி தான். மஞ்சரி என்எஃப்பி பாஸ் கொடுத்தோன்னே ஜாக் வந்து உன் கூட வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வேணாம் எனக்கே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன அதுதானே உண்மை. அவள் அங்கே உங்களுக்கு பயஸ்டாக இருந்தா அவளை நீங்கள் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஜாக்கை? என்னங்க நீங்கள்? ஜாக்கு தானே அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தான். நீங்கள் சவுண்டு நம்பாத கூட சொல்லிக்கோங்க. ஏன்னா அவள் வந்து சொல்ல முடியாது. திடீர்னு வந்து எனக்கு நீ தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனே அங்கேயே போட்டு போயிடுவான் அவன். பட் ஜாக் அப்படி கிடையாது. இல்லை உங்களை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம ஒரு கேம் வந்து ஆடிட்டு இருக்கா அப்படிங்கிறப்ப அவளுக்கே தோணி இருக்குல்ல நம்ம ஃபேவரிசம் இருக்கோன்ட்டு. அதுக்கு தப்பு கிடையாது. அவங்களுக்கு தப்பு தானே ஜாக்லின் பண்ணது, ஃபேவரிசம் பார்த்தது. ஆக்சுவலாக ஆடுறதுக்கு உண்மையாக கிடச்சிருக்க வேண்டியது வந்து ஜாக்லினுக்கும் இல்லை ரஞ்சித் சாருக்கும் தான். இவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது அதுக்குள்ளே டாஸ்க்கு பீஸ்ட்டு போஸ்ட்டுன்ட்டு என்னவா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அப்புறமே முத்துவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்னால் பேச்சால் நல்லா பேசுகிறீங்க, பட் ஏன் என் பையனார் மத்து மஞ்சள் சேர்ந்து எல்லா பக்கமும் இந்த சோஃபாவில் சொல்கிறீங்க, லிவிங் ரூமில் சொல்கிறீங்க, எல்லா பக்கமும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நல்லா இல்லைன்ட்டு. இதுக்காகவே உங்கள் மூஞ்சில் கறியை நான் பூசுவேன், இவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பேன், அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரயான் டெக்ரேட் வின் பண்ணுறான்ட்டு. மற்றபடி அது நடக்கலை. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு